வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட ஏலாக்குறிச்சி அடைக்கல அன்னை ஆலயத்தின் 295ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் புனிதப்படுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதும் கிறிஸ்தவ ஆலயங்களில் பழமை வாய்ந்ததும் தமிழ்நாடு சுற்றுலா தலங்களில் ஒன்றானதுமான ஏலாக்குறிச்சி புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் ஆண்டுதோறும் 10 நாள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் நிகழாண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி மற்றும் கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம், கும்பகோணம் முன்னாள் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி, ஏலாக்குறிச்சி பங்கு தந்தை தங்கசாமி ஆகியோர் மாதா திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடியை புனிதப்படுத்தி ஆலய வளாகத்தில் உள்ள கொடி மரத்தில் ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை புனிதப்படுத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் அனைவரும் பங்கேற்ற விழா திருப்பலி நடைபெற்றது. விழாவைத் தொடர்ந்து நாள்தோறும் மாலை நேரங்களில் பல்வேறு கிறிஸ்தவ ஆலயங்களின் பங்கு தந்தையர்களால் சிறப்பு திருப்பலி, சிறு நாடகங்கள், பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிறிய சப்பரங்களில் அன்னையின் திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி ஏப்ரல் 25ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் அரியலூர் மற்றும் அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.